பாண்டியன் தங்கமயிலோட அப்பா பொறுப்புல கடைய விட்டுட்டு வெளியில போயிடுறாங்க. பழனிவேலும் டெலிவரிக்கு போயிடுறாங்க. எங்க தங்கமயில் கிட்ட, "நீ கல்லால எனக்கு பணத்த எடுத்து குடும்மா. அத வச்சு நான் உனக்கு தீபாவளி சீர் செஞ்சுர்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, ஒருத்தவங்க பணத்த கொண்டு வராங்க. "இங்க பாண்டியன் இல்லையா? பாண்டியன் கிட்ட நான் கொஞ்சம் பணம் குடுக்க வேண்டியது இருக்கு. ரூ. 10,000 அது குடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே, "நான் தான் பாண்டியனோட சம்மந்தி. என்கிட்ட குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வாங்கி வச்சுக்கிட்டுறாங்க. இந்த இடத்துல தங்கமயில் கிட்டயும், "உனக்கு சீர் செய்றதுக்கான பணம் கிடைச்சிச்சுப்பா" அப்படிங்கிறாங்க. "என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில், "வேண்டாம்ப்பா அத அங்க வச்சுடுங்க. இது மட்டும் வீட்ல உள்ளவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சுனா அவ்வளோதான் நான் வீட்லயே இருக்க முடியாது. என்ன அனுப்பிருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்றாங்க. "அம்மா, இப்ப குடுத்தது உனக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும். வேற யாருக்கும் தெரியாதுல்ல. அப்புறம் எதுக்கு? இந்த பணத்த பத்தி நீ கவலைப்படாத. அத நான் எப்படி சமாளிக்கணுமோ சமாளிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா பழனிவேல் வந்துடுறாங்க. அவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துட்டு நேரா கோமதி கிட்ட போயிட்டு காமிக்கிறாங்க. காமிச்சுட்டு, "இங்க பாருக்கா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாரு. உன் மருமகளும், அவங்களோட அப்பாவும். மச்சான் அவரோட மருமக அவ்வளோ தங்கம்" அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. "இங்க பாருங்களேன், பணத்த எடுத்துட்டு அத எப்படி மறைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்றாங்க. உடனே கோமதி, "என்னடா இப்படிலாமா பண்றாங்க? இத மாமா கிட்ட உடனே சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் கோமதி அ பாண்டியன் வந்ததும் வீடியோவ காமிக்கிறாங்க. காமிச்சுட்டு, "என் தம்பிய அன்னைக்கு எவ்வளோ குத்தம் சொன்னீங்க. இப்ப பாருங்களேன், யார் மேல தப்புன்னு உங்களுக்கே புரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அத காமிச்சதும், அங்க பாண்டியனே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. நம்ம பழனிவேல போய் அவ்வளவு அசிங்கப்படுத்தி தப்பா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே "தங்கமயில்" அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க பாண்டியன். அந்த நேரத்துல தங்கமயில் அப்படியும் வர்றாங்க. "என்ன மாமா இவ்வளோ கோவமா இருக்காங்களே" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.